எங்கே போய் நீங்கள் சுற்றி அடித்து தேடி பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்கள் அதிகமாக எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இந்த வீடு கட்டப்பட்ட இடம், இந்த வீட்டோட லொக்கேஷன், இந்த வீடு கட்டப்பட்ட பிளானிங், இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றா சொல்லட்டுமா? இந்த வீடு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு கார்பரேஷன் லிமிட், கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பிளானிங்கும் கீழேயும் ஒரு 16 லிவிங் ஹால், மேலேயும் ஒரு 16 லிவிங் ஹால், எல்லாமே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் எல்லாம் நல்லாவே ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் செமி ஃபர்னிஷ் டைப்பில் நல்ல ஒரு பிளானிங்கோட இந்த வீடு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த வீடு வந்து வாடகை விட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. கீழே 1 BHK மேலே 2 BHKன்னு ரெண்டல் டைப்பில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீட்டோட நீளகலம்னு பார்க்கும்போது 27.5க்கு 50.75 நீளகலம் எடுத்து வீட்டை 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த சைடு ஈஸ்ட்டு, இந்த சைடு நார்த்துங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீட்டை டியூப்ளெக்ஸ் டைப்பில் அவுட்டர் ஸ்டார் கேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஆரஞ்சு, அப்புறம் சாண்டில், அப்புறம் லைட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அப்புறம் CNC லேசர் கட் ஒர்க்கில் இந்த பால்கனியில் சின்னதாக அந்த மெட்டல் கிரில்ஸு, அப்புறம் ஸ்பாட்லைட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் கார்னரில் நல்லாவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து விக்கெட் கேட் இருக்குது. அந்த சைடில் வந்து கார் பார்க்கிங் என்ட்ரிக்காக ரேம்பும் அங்கே பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம விக்கெட் கேட் வழியாக போய் பார்த்துடலாம். இங்கே நம்ம இந்த சைட்லேயும் நம்ம 4 வீலர்ஸ் எல்லாமே நிறுத்திக்கலாம், கொஞ்சம் ஏற்றி நிறுத்திக்கலாங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் வால் வெளியிலையும் நம்ம பார்க்கிங் பண்ணுற மாதிரி வசதியும் இருக்குது. அதுபோக உள்ளேயும் நம்ம கார், 2 வீலர் எல்லாமே நிறுத்திக்கலாம். இங்கே இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு 16க்கு 14ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் டிசைனில் கார் பார்க்கிங் யூனிட் டாச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக 2 வாட்டர் சம்ப் இருக்குது. இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. இந்த வீட்லேயும் நல்ல டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன் இமீடியட்டாக நம்ம வந்து கரையம் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்துருங்க, 10 நாளில் வந்துடும். சீலிங்கில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பாட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் மாட்டியிருக்காங்க. வால்ஸுக்குமே இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் கார் பார்க்கிங் வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் நம்ம செட்பேக் ஏரியா இருக்குங்க, நம்ம சுற்றி நடந்து வந்துக்கலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மேலேயும் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேக்கு மரத்தில் நம்மக்கூடிய வீட்டோட மெயின் டோர். சைடில் டிசைனர் கிளாஸு, அப்புறம் 2 படிக்கிட்டே போகிற மாதிரி ஸ்டெப்ஸு, அதில் ஃபுல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இங்கே வந்து 16க்கு 16ங்கிறதால லிவிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸாக வந்துருக்கு. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோஸ், பேக் சைடில் UPVC விண்டோஸ் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்ட்ரிப் லைட்டு, 2 சீலிங் ஃபேன், அப்புறம் கார்னரில் ஃபுல்லாமே நிறையா அந்த கோல்டன் மாம் கலரில் ஃபோக்கஸ் லைட் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் வெஸ்டர்ன் சைட் வாலில் வந்து டிவி நைட் இருக்குது. ஒரு கிரே வித் லைட் கிரே கலர் தீமில் டிவி நைட், மல்டிமீடியா டிவி நைட் நல்லாவே நீட்டாக அமைஞ்சிருக்கு. சைடில் ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு, உட்டன் ஷெல்ஃபு, அப்புறம் மேலேயும் நம்ம ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கலாம். லூவர் பிளானஸ் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் மாட்டியிருக்காங்க. பேஸ் கேபினெட் இருக்குது. இந்த டிவி நெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜா கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. CNC லேசர் டோர்க்கோட இந்த பூஜா கேபினெட் அமைஞ்சிருக்கு. கீழேயும் நம்ம பூஜா திங்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, உடன் ஷெல்ஃப். லிவிங் ஹால் நல்லா வெளிச்சமாகவும் நிறைய விண்டோஸோட நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க, ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியோட மொத்தளவு 10க்கு 16ங்க. அந்த சைடு வந்து டைனிங் இருக்குது, இந்த சைடு வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து அக்னி மூலையில் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் அமைஞ்சிருக்கு. 2 டேப் கொடுத்துருக்காங்க, குட் வாட்டருக்கு அப்புறம் சால்ட் வாட்டருக்குன்னு 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சிம்னியும் மாட்டி வச்சுருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து இந்த சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபைட் டைல்ஸ் சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. கிரே கலர் தீமில் இருக்குங்க. சில்வர் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சன் ஃபுல்லாமே. இது கட்லரி யூனிட், அப்புறம் பிளேட்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டு. இங்கே வந்து ஆயில் ப்ளோ ட்ரே இருக்குது. அப்புறம் இங்கே கார்னரில் வந்து இந்த கார்னரில் சிலிண்டர் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுக்கலாம். ஸோ அங்கே ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. கிச்சனோட வெளிச்சத்துக்கும் இங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. டைனிங் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு அங்கே ஒரு UPVC விண்டோஸ் இருக்குது. கிச்சனோட பேக் சைட்லேயும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வால் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருக்குது, ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் கொடுத்துருக்காங்க நிறையா. எல்லாமே உட்டன் ஷெல்ஃப் கூட வால் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. 2 லெவலில் 16 அடிக்கு இந்த RCC லேப்டாப் வந்துருக்கு.
இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஏரியாலையும் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு டைனிங் டேபிள் போட்டோம்னா நல்லாவே ஸ்பேஸாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த போர்ஷனோட பெட்ரூம் பார்த்துடலாம். ஹால் பக்கத்தில் இந்த பூஜா கேபினெட் பக்கத்தில் இந்த மாதிரி ரெடிமேட் டோர்ஸ் கொடுத்து இந்த பெட்ரூம்க்கான டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கன்னிமூலையில் இருக்குது இந்த ஃபஸ்ட் பெட்ரூம். 10:45க்கு 16ங்கிற அளவில் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இருக்குது இந்த ஃபஸ்ட் பெட்ரூம். வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ், அப்புறம் சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன், ஸ்பாட்லைட், அப்புறம் ஃபோக்கஸ் லைட் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. இந்த வால்ட்ரூஃப் கபோர்ட், லேஃப்ட் கபோர்ட், இந்த மைக்கா ஷீட் எல்லாமே நிறையா ஸ்டோரேஜ் கபோர்டு செஞ்சுருக்காங்க. இதே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான் நிறையா வால் ஷெல்ஃப் கொடுத்து உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. இந்த சைடில் வந்து வால்ட்ரூஃப் கபோர்ட் பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்து அங்கே காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஷெல்ஃபும் செஞ்சுருக்காங்க. அது பக்கத்தில் நம்ம இங்கே விண்டோக்கு பக்கத்தில் நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி டேபிளும் ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர்லாம் மாட்டுறோம்னா அங்கே சுவிட்சஸ் சாக்கெட்லாம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வால் பெயிண்டிங்கும் ஒரு மைல்டான கலரில் தான் இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து கிரே கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸ். வாலுக்கு இந்த வாலில் மட்டும் ஒரு லீப் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 3D பேட்டர்ன் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 சைடு வாலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கான டோர் வந்து யூபிவிசி டோரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம். ஃபிட்டிங்ஸும் அதே மாதிரி தான். கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற பிராண்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம இந்த போர்ஷன் முடிஞ்சு இந்த லிவிங் ஹால் பேக் சைட்லேயும் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வேணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் ரூம் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்காங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் பார்த்துடலாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டெனன்ட் ஆர் ஓனர்ஸே இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம வந்து டெரஸ் போக தேவையில்லை. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேயே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுட்டு நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். அங்கேயே காய போட்டுக்கலாம். அங்கே கார்னரில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த கடைசியில் அந்த பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸுங்க. ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டு ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே. சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த டோரும் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது உட்டன் டோர் தான், தேக்கு மரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சின்னதாக வந்தோன்னா ஃபோயர் கொடுத்துருக்காங்க. ஃபோயர்லேருந்து அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிறனால அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட்லைட், சீலிங் ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளிச்சத்துக்காக அங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ், பிஸ்தா கலரில் வால் பெயிண்டிங்லாம் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் சைடு வாலில் டிவி கொடுத்துருக்காங்க. கிரே அப்புறம் டார்க் கிரே கலர் தீமில் அமைஞ்சிருக்கு. மல்டிமீடியா டிவி. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு காமன் பாத்ரூமுங்க. இதோட அளவு 5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஆண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு வந்து அந்த 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லிவிங் ஹாலும் நல்லா 16க்கு 16ங்கிற ஸ்பேசிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் 10க்கு 16ங்கிற நல்லா கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோஸ், வார்ட்ரோப் கபோர்டு, அப்புறம் ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் ஏரியா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ரௌன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கு இந்த மைக்கா ஷீட் ஃபுல்லாமே. இங்கேயும் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேன், ஸ்பாட் லைட், ஃபோக்கஸ் லைட் எல்லாமே இருக்குது இந்த பெட்ரூமில். மாஸ்டர் பெட்ரூம் இது, அதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் கன்னிமூலையில் தான் இருக்குது. 10:45க்கு 16ங்கிறளவில் இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கன்னிமூலையில் இருக்குது. இங்கேயும் வார்ட்ரோப் கபோர்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதே ப்ரௌன் கலர் தீம் தான், ஆனால் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்குது. வார்ட்ரோப் கபோர்ட் இருக்குது, லேப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அப்புறம் ஸ்டடி டேபிள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. சீலிங் ஃபேன் இருக்குது. ஸ்பாட்லைட் எல்லாம் மாட்டியிருக்காங்க. இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம். 5க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலர் தீமில் ஆண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்கக்கூடிய கிளாஸி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில். இந்த லிவிங் ஹாலுக்கு நார்த்தன் சைடு வாலில் இப்படி வந்துட்டோம்னா 10க்கு 11:45ங்கிறதுல ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சன் நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது.
கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் யூனிட்டு. பேக் சைட்லேயும், அதாவது கிச்சனோட பேக் சைட்லேயும் ஒரு பேங்க்ரி யூனிட் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க, வால் ஷெல்ஃப் கொடுத்து. அப்புறம் லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இருக்குது. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, சிங்க்கு எல்லாமே அந்த கார்னரில் அமைஞ்சிருக்கு கவுண்டர் டாப்பில். அடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பால்கனி பார்த்துடலாம். லிவிங் ஹாலில் ஒன் சைட் கார்னரில் இந்த மாதிரி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிறதுக்கு ஸ்டீல் டோர் தான். 12க்கு 5ங்கிற அளவில் இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசுக்கு டோருக்கு வந்து இந்த பேரப்பட்டு வாலில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் 2x4 வெட்டிபெட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இது வந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைடில் ஸ்டெப் அமைஞ்சிருக்கு. இது மெட்டல் ஸ்டெப்புங்க. டெரஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரீட்டில். நம்ம இங்கே டெரஸ் வந்ததும் டெரஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 டீ ஆங்கிள் இருக்குது. அது போக 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மருதமலை ரோட்டில் வடவழி லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,15,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. வாடகை விட்டு சம்பாதிக்கிற மாதிரி இந்த வீடு வந்து ரெண்டல் போர்ஷன் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கேயாச்சும் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு சூப்பரான வீடாக இருக்கும். ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது, மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.